என்னப்பா லைஃப்பை தொலைச்சிட்டடா தம்பி, எதை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? தஞ்சாவூரில் இன்றைக்கி ஒரு தம்பியாப்புல போலீஸ் அவனை அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு போலீஸை புளீர்னு ஒன்று வைக்க ஒட்டுமொத்த போலீஸை சேர்த்து குண்டு கட்டாக வண்டியில் அள்ளி போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்ம விடுதலை சிறுத்தைகள் ஒரு போராட்டம் பண்ணாங்களா இல்லை அவங்களுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருந்தாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ரோடை பிளாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதுனால அது அநேகமாக போராட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன போராட்டன்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த வழியாக நிறைய வண்டிகள் போயிட்டுருக்கு. அந்த வண்டியை ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களுக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ சும்மா வாக்குவாதம். நான் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்க, தொண்டர்கள் இல்லை அங்கே தான் போராட்டம் நடந்துகிட்ருக்குல்ல அப்படின்னு இவங்க மாறி மாறி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த கரெக்டாக நம்ம போலீஸ் அதிகாரிகளோட என்ட்ரி, அந்த என்ட்ரி அப்போ அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் எப்படின்னா ஒருமையில் பேசிக்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அந்த போலீஸ்காரரும் அந்த பையனை ஒருமையில் திட்டுறாரு. அந்த பையனும் போலீஸ்காரர் அவனை பார்த்து கையை வாங்கினோடனே எங்கே நீ அடித்து பாரு அப்படின்னு சொல்ல பொலிர்னு ஒன்று வச்சார். பதிலுக்கு டப்புன்னு அந்த பையனும் போலீஸ்காரரை அடிச்சிட்டான். இதில் என்ன அப்படின்னா, அந்த பையனுக்கு ஃபயர் அவுட்டு நிறைய பேர், போலீஸை திறந்தாழ்ந்து பேசி நிறைய பேர் அப்படின்னு ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கொம்பு செய்ய விட்டுருக்குறாங்க. அதை பார்க்குறப்ப தான் நமக்கு சங்கடமாக இருக்குது. 1000 இருந்தாலும் அவரும் அங்கே வச்சு பப்ளிக்கில் கை நின்றது தப்பு. ஏன்னா அந்த பையன் யாரையும் எதுவும் சண்டெல்லாம் போடலை. நான் அர்ஜென்ட்டாக போகணும், என்னை விடுங்கன்னு தான் சொன்னாப்புல. அது தெளிவாக கேட்குது அதில் அந்த வீடியோலையே. ஏன்னா ஒரு 6 நிமிஷம் ஒரு வீடியோ இருந்தது. அதாவது செய்தி சேனல்லாம் வெளியிட்டாவல்லா, அந்த வீடியோவை விட ஒரு 6 நிமிஷம் வீடியோ நான் பார்த்தேன். அதில் பார்க்குறப்ப தெளிவாக தெரியுது அந்த பையன் ஏதோ எமர்ஜென்சியில் இருக்காப்புல. என்னதான் போலீஸ் அடிச்சிருந்தா கூட பதிலுக்கு அந்த பையன் திருப்பி போலீஸ் அடித்தது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பெரிய அஃபென்ஸான விஷயந்தான். ஸோ அதுக்கு இப்போ மொத்தமாக தூக்கிட்டு போயிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, ஏது நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் செகண்டரி. பேக்ரவுண்ட் உள்ள பையன் அப்படின்னா பெயில் கீழ் வாங்கி வெளியே வந்துடுவான். பேக்ரவுண்ட் இல்லாத பையன் அப்படின்னு சொன்னால் கேட்பாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பாயிண்ட் இதுதான். நீங்கள் தப்பே பண்ணலாம் கூட எதிர்த்து நீங்கள் பேசலாமே தவிர்த்து, எதிர்த்து கேள்வி கேட்கலாமே தவிர்த்து, நீங்கள் கேள்வி கேட்டாலும் எவனும் பதில் சொல்ல போகிறது கிடையாது. கேள்வி கேட்கலாமே தவிர்த்து கை பேசியது என்றால் அதுக்குண்டான பின் விளைவுகள் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஈவன் நம்ம தப்பு பண்ணலைன்னா கூட. ஏன்னா அவங்க அதிகாரிகள்னால் பெரிய கொம்பாடா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆமாம், கொம்பு தான்.